கவுண்டர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு பிஜேபியை சக்சஸ்ஃபுல்லா கவுண்டர் கட்சியா மாத்திட்டாரு. எடப்பாடிக்கும் அவருக்கும் ஒரு போட்டி. பிஜேபி கவுண்டர் கட்சியா, ஏடிஎம்கே கவுண்டர் கட்சியா? எங்க கம்யூனிட்டி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் பிஜேபி. நாங்க மட்டும் உணரணும், மத்தவங்க உணரக்கூடாது. இப்ப எல்லாரும் படிச்சிடறோம், எல்லாரும் காலேஜுக்கு போயிடுறோம், எல்லாரும் டிகிரி வாங்கிடுறோம், எல்லாரும் சமமா உட்காடுறோம், நாளைக்கு எல்லாரும் எம்டி ஆயிடுவோம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா பேசலாம். மோடியை ஆர்எஸ்எஸ் தலைவரை ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க. ஏன்னா பூனல் போட்டா தான் நீங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆக முடியும். சிவராமசாமி மாதிரி 4 பேர் இன்டெலெக்ட்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. வரலாறு பாத்தீங்கன்னா சிவராமசாமி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் பண்ணது கிடையாது. என்ன உண்மை தானே? நக்கல் நையாண்டி எல்லாம் சாணக்கியன் நீங்க சொன்னீங்கன்னா யாரு வேணா சாணக்கியனா இருக்கலாம். எங்கே பிராமணன் சீரியல் எடுத்துட்டு, கடவுளை பத்தி சீரியல் எடுத்துட்டு சைட்ல டாஸ்மெண்ட் கடை வச்சுன்னு இருந்தாரு தான் சாணக்கியன். பொள்ளாச்சியிலையும் கோயம்புத்தூர்ல மட்டும் ஏடிஎம்கே ஓட்டு குறையுது. ஈரோடுல குறையல, சேலம்ல குறையல, நாமக்கல்ல குறையல. ஏன்னா அது ரெண்டும் வேலுமணியோட கான்ஸ்டிடுவன்சி. வேலுமணி சார் ஒரு டீல் போட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கம்யூனிட்டியே அண்ணாமலை பின்னாடி இருக்குன்னாங்க. அந்த கம்யூனிட்டியில ஒரு சீட்டு கூட காணும். க்ளோஸ் ஃபைட் கொடுத்தாரு. எவ்வளவு ஓட்டுல தொட்டா? 5000 ஓட்ட தொட்டாரு. இந்த சௌமியா மேடம் கொடுத்தாங்களே, அது டஃப் ஃபைட். வேலுமணிகிட்ட போய் சரண்டர் ஆகி அப்படியும் 1.5 லட்சம் ஓட்டு தோத்தது டஃப் ஃபைட். தமிழ்நாட்டில் மிக வேகமாக நாங்க வளர்ந்துகிட்டு வர்றோம். அவர் என்னைக்கு உண்மையை பேசி இருக்கிறார். 2014 எடுத்து பாருங்க. பிஜேபி நின்னது 9 சீட்டு, வாங்கினது 6% ஓட்டு. கன்னியாகுமரியில ஜெயிச்சாங்க. இப்ப நின்னது 21 22 சீட்டோ, வாங்கினது 10%. ரேஷியோ கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 21 எவ்வளவு வரும்? நியர்லி 18 கிட்ட வரும். 15 16 வரும். அது 14% ஓட்டு வாங்கியிருக்காரு. இன்றைய நமது நேர்காணலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஃபேக்டரை ரொம்ப குறிப்பிட்டு பிஜேபி பேசுறாங்க. என்டிஏ மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு மோடி கொடுத்த ஸ்பீச்லையும் கூட தமிழ்நாட்டில் மிக வேகமாக நாங்க வளர்ந்துகிட்டு வர்றோம், என்டிஏ வளருது, பிஜேபி வளருது. அவர் என்னைக்கு உண்மையை பேசியிருக்கிறார். நீங்க 2014 எடுத்து பாருங்க. பிஜேபி நின்னது 9 சீட்டு, வாங்கினது 6% ஓட்டு. கன்னியாகுமரியில ஜெயிச்சாங்க. இப்ப நின்னது 21 22 சீட்டோ, வாங்கினது 10%. ஒரு சீட்டு கூட சார். 10.5. ஓகே, 10.5. நீங்க 5.6 9 வச்சு ரேஷியோ கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 21 எவ்வளவு வரும்? நியர்லி 18 கிட்ட வரும். 15 16 வரும். அது 14% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் இப்போ 2014 உங்க பொசிஷன் கம்மியா போயிருக்கு. ரைட்டா? டப்பா காலி, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. க்ளோஸா வந்ததும் வேற ஆளு, நீ கிடையாது. அப்புறம் என்ன பேசுறது? நான் அயோத்தியா தோத்து போனதுக்கு முன்னாடி அவர் பேச சொல்லுங்க. முதல் 4 ரவுண்ட் அவர் ட்ரெயிலிங்ல இருந்தார்ல, அதை பேச சொல்லுங்க. ஒரு பெரிய கம்யூனிட்டியே அண்ணாமலை பின்னாடி இருக்குன்னாங்க. அந்த கம்யூனிட்டியில ஒரு சீட்டு கூட காணும். க்ளோஸ் ஃபைட் கொடுத்தாரு. எவ்வளவு ஓட்டுல தொட்டா? 5000 ஓட்ட தொட்டாரு. 1.5 லட்சம். அப்புறம் விஜயகாந்தே டஃப் ஃபைட் கொடுத்தாரு சார். சிம்பத்தி வேவ்ல 5000 ஓட்டுல தான் நாங்க ஜெயிச்சோம். அது டஃப் ஃபைட். இந்த சௌமியா மேடம் கொடுத்தாங்களே, எவ்வளவு ஓட்டுல தொத்தாங்க? அது டஃப் ஃபைட். 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு வேலுமணிகிட்ட போய் சரண்டர் ஆகி கடைசி 2 வாரம் கேம்பெயினே பண்ணாம ஏடிஎம்கே அப்படியும் 1.5 லட்சம் ஓட்டு தோத்தது டஃப் ஃபைட்டா? நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நான் உங்களை கேட்குறேன். நாமக்கல்ல ஏடிஎம்கே கவுண்டர் பெல்ட்லேயே நாமக்கல்ல ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? நாமக்கல்ல எவ்வளோ மார்ஜின்னு? இது சேலத்தில் எவ்வளோ மார்ஜின்னு? ஈரோடில் எவ்வளோ மார்ஜின்னு? அந்த மார்ஜின் ஏன் ஓட்டு மட்டும் ஏன் 2 கவுண்டர் சீட்டு? பொள்ளாச்சியிலையும் கோயம்புத்தூரில் மட்டும் ஏடிஎம்கே ஓட்டு குறையுது. ஈரோடில் குறையல, சேலம்ல குறையல, நாமக்கல்ல குறையல. ஏன்னா அது ரெண்டும் வேலுமணியோட கான்ஸ்டிடுவன்சி. வேலுமணி சார் ஒரு டீல் போட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேலுமணி தான் முதல் குற்றச்சாட்டு அண்ணாமலை மேல அப்ப வச்சாரு சார். இப்ப வைக்கிறாரு. இப்ப என்ன வேணா பண்ணலாம். வைக்கிறமா பேசுற மாதிரி பேசிட்டு இப்ப ஃபீல்டுக்கு வரலன்னா அந்த இன்சார்ஜ்கிட்ட நான் 2 கேள்வி கேட்கட்டுமா? டிடிவி உன் தலைவனை ஒத்துப்பியா? இந்த நம்பர் 2 பொசிஷன்ல வந்தவன்னா டிடிவி ஏன் ஒத்துக்கணும்? 5% தானே அவர். இதுப்பா, நீங்க பெருசா ஓட்டு வாங்கின இடம் தான் இது. டிடிவிக்கு சீட் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவன் தனியா நின்று ஓட்டை பிரிச்சிருப்பான். இவரோட என்ன ஐடியா? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஓட்டு பிரிஞ்சிருக்காதுன்னு. டிடிவி ஓட்டை பிரிச்சிருப்பான், விஜயகாந்த் ஓட்டை பிரிச்சிருப்பான், சௌமியா மேடம் ஓட்டை பிரிச்சிருப்பாங்க, ஓபிஎஸ் ஓட்டை பிரிச்சு 4 பேருக்கும் நீங்க சீட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. நான் எடுத்தோடனே 4 பேர் சொல்லிடுறேன். ஓபிஎஸ்க்கு கொடுத்துருக்க மாட்டீங்க, ஆமா, டிடிவிக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க, சேர்க்கவே மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டீங்க. சௌமியாவுக்கு கொடுத்து பாமக ஏடிஎம்கேவோட இருந்ததான் தான் வந்தான். பாமகவும் உங்களோட கிடையாது.
விஜயகாந்தும் கிடையாது. 4 சீட்டு புஷ் தானே. வாங்கின 6 பேரும் கிடையாது. பொன்னார் வாங்கினது அவர் சொந்த செல்வாக்கு. என்றைக்குமே கன்னியாகுமரியில் ஒரு ஸ்ட்ராங்கு. வேறு எங்கே பெருசாக கைட்டிட்டாங்க? இந்த 6 சீட்டு தானே. இந்த 6 சீட்டு வந்து நீ இல்லாட்டாலும் அவன் தனியாக நின்று இந்த ஓட்டை பிரிச்சிருப்பான்ல. ஓபிஎஸ் சொந்த செல்வாக்கு. எனக்கு தாமரையில் நின்னா ஓட்டு பிரித்தார். பலாப்பழம் இவர் பிரிச்சிருப்பார் ஓட்டை. யார்? டிடிவியும் ஓட்டை பிடிச்சிருப்பார். இந்த யாதவ் போய் காரைக்குடியில் இருந்தவர் இந்த யாதவ் ஓட்டை வாங்கியிருப்பார். இதெல்லாம் டெஃபினட்டாக ஓட்டை பிரிச்சிருப்பார்ல. அதனால் இந்த கூட்டணிலாம் சும்மா மேக்ஸ் வேறு சார். கணக்கு 1, 1, 2ன்னு போடலாம். இங்கே 1, 1, 2 போட்டால் பாமக இருக்கான், டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க. அவங்க தனியாக பிரிச்சுருவாங்க தான் ஓட்டை. புரியுது. உண்மையிலே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள என்ன முரண் நடந்துகிட்டு இருக்கு? தமிழிசை பேசுவதும் அது எனக்கு வானதி பேசுவதும். மற்ற கட்சியை பற்றி நான் பேச விரும்பல. இல்லை, ஆனால் அவங்க தெளிவாக சொல்றாங்க வளரல, பிரச்சனை ஒன்று இருக்கு. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா பிரச்சனை என்னன்னு? என் கம்யூனிட்டி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடா? இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவும். ஏன்னா எங்கள் ஆளுங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, நாங்கள் மட்டும் வளரணும், மற்றவங்க வளரக்கூடாது. நாங்கள் 5 தலைமுறையாக படிச்சிட்டோம், கதவெல்லாம் பூட்டி மூடுப்பா. என் வீட்டில் வேலை செஞ்சவங்கலாம் படித்து என்னோட சமமாக உட்காடுறாங்க, அந்த கதவை பூட்டுப்பா. இது என்னப்பா? இதுதான் உண்மையாக தான். என்னது? இப்போ எல்லாரும் படிச்சிடுறோம், எல்லாரும் காலேஜுக்கு போயிடுறோம், எல்லாரும் டிகிரி வாங்கிடுறோம், எல்லாரும் சமமாக உட்காடுறோம். நாளைக்கு எல்லாரும் எம்டி ஆகிடுவோம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணால் பேசலாம். ராமர் பேசலாம், கிருஷ்ணர் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். இப்போ ஜெகநாத் பேசலாம், என்ன வேணாம். இதுதான். மோடியை ஆர்எஸ்எஸ் தலைவரை ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க. ஏன்னா பூனல் போட்டால் தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவராக முடியும். சித்பவனாக இருக்கும். வாயால் பிறந்திருக்கணும், ரைட்டா? அந்த வாயால் பிறந்தவங்க தான் பிஜேபியை வளர்த்தாங்க. இங்கே சிவராமசாமி மாதிரி 4 பேர் இன்டலெக்ட்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. வரலாறு பார்த்தீங்கன்னா சிவராமசாமி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணது கிடையாது. நக்கல் நையாண்டி தான் பண்ணார். ஒரு பெரிய கேஸ் ஆர்கியூ பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசி ஏதாவது சாணக்கியருமாங்க. நீங்கள் என்ன உண்மை தானே? என்ன நக்கல் நையாண்டி எல்லாம் சாணக்கியன் நீங்கள் சொன்னீங்கன்னா யார் வேணால் சாணக்கியனாக இருக்கலாம். எலெக்ஷன் என்னாரா? இல்லை, ரைட்டா? அந்த துக்ளக் பத்திரிகை எவ்வளோ சர்க்குலேஷனு? குறிப்பிட்ட சர்க்குலேஷன் ஒரு 1000 பேர் 2000 பேர். இப்போ என்ன, எம்ஜிஆருக்கு கூஜா தூக்கி 4 சினிமா ட்ராமா நடித்தார், ட்ராமா பண்ணார், சினிமா நடித்தார். ஏதாவது பெருசு வக்கீல், அவர் பெரிய கேஸ் ஆர்கியூ பண்ணார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய வக்கீல் பேர் சொன்னோன்னா சிவராமசாமி பேர் வரும். ஒரு இம்பார்ட்டன்ட் பேர் வரும். டாஸ்மாக் கடையில் டைரக்டராக இருந்தாருன்னு பேர் வரும் வரலாறுல. என்னது? ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான அப்படி தான் இல்லை. டாஸ்மாக் கடையில் டைரக்டராக இருந்தார். எங்கே பிராமணன் சீரியல் எடுத்துகிட்டு, கடவுளை பற்றி சீரியல் எடுத்துகிட்டு சைடில் டாஸ்மாக் கடை வச்சுன்னு இருந்தார். ஆமாம், அதான் சாணக்கியன். அதுதான் சாணக்கியன். இப்போ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக பைகாட் பண்ணிட்டீங்க. அண்ணாமலை பண்ணிட்டாரு. அண்ணாமலை ஒரு சீட்டு, 22 சீட்டு பாஸ். 22 சீட்டில் ஒரு ஆளு கூட நீங்கள் சீட்டு கொடுக்கலல்ல. எங்கள் கட்சியிலன்னு ஒருத்தர் வந்தார், ராஜாஜி பேரன், சீட்டு கிடைக்கும்னு போனார். அங்கே சீட்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு? எஸ்வி சேகருக்கு சீட்டு கொடுத்தாங்களா? எஸ்வி சேகர் கொடுத்திருந்தா ஒரு 10,000 ஓட்டாது வாங்கியிருப்பார்ல. எஸ்வி சேகருக்கு மரியாதையே கொடுக்கல அவங்க. அதான் அவருக்கு கொடுக்கலல்ல. ஸோ இந்த வாயால் பிறந்தவனு ஒருத்தனை கூட சீட்டு கொடுக்க லாய்க்கு இல்லைன்ட்டாங்கல்ல, சொல்லிட்டாங்கல்ல. இல்லை, அது தமிழ்நாட்டில் பாசிட்டிவாக தானே பார்க்கப்படும். அவனுக்கு படலையே, எப்படி போடும்? நீ கட்சியே கோவிலை வச்சு ஆரம்பிச்சுட்டு கோவிலுக்குள்ளே இருக்கிறவனே நீ சீட்டு கொடுக்கலன்னா, நான் சொல்கிறது உண்மையாக. நீ ஜெயிச்ச ஒரே ஒரு கவுன்சிலர் கூட கோட்ஸேன்னு சொல்லி, மாமி தானே ஒரு சீட்டு ஜெயிச்சது, கோட்ஸே கடவுள்னு சொல்லி அதையே பைக்காட் பண்ணிட்ட. இல்ல, அப்ப குற்றச்சாட்டா அண்ணாமலை மேல மாமியோ வேற யாரோ வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. எஸ்வி சேகர் டெய்லி வச்சிட்டு இருக்காருல்ல, அது வேற. அவர் வந்து உள்ளுக்குள்ள எந்த பொறுப்புலையும் இல்ல. தமிழிசை ஆளுநரா இருந்தவங்க, வானதி வந்து தேசிய அளவுல. இருப்பா, அவசரப்படாத. ராஜா என்ன பெருமையா பேசிட்டு இருக்காரு? நீங்க கேட்கறதுனாலும் சொல்ல. ராஜா ஏதோ ரொம்ப பெருமையா ராஜா அவர் ரொம்ப கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு. யார்? அண்ணாமலை. அவரை பத்தி பேசுறது இல்ல, அவர் மாநில தலைவர்ன்ற மரியாதையோட அப்படியே சைடா ஒழுங்கிட்டாரு. நாயன் திருப்பதி ரொம்ப நாளா டிவி பக்கமே வர மாட்டேங்கிறாரு, இப்பதான் வந்திருக்கிறாரு. அவரும் அண்ணாமலை தலைவருங்கிற மரியாதையோட தான். மரியாதை டிவியில வந்து ரெகுலரா பேசுறாரா? யாராவது கேட்டா நான் பேசுறது இல்லைங்கிறாரு. ராம் தைரியமா பேசுறது ராம் சுப்பு தான். ராம் சுப்புவை போய் கேளுங்க அண்ணாமலையை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவரு ஒரு கேஸ்ட் லீடர்னு பிரதமரே சொல்லிட்டாரு. அவரு ஒரு கவுண்டர் கட்சி நடத்திட்டு இருக்காரு.
ஒரு பிஜேபியை சக்ஸஸ்ஃபுல்லாக கவுண்டர் கட்சியாக மாற்றிட்டார். எடப்பாடிக்கும் அவருக்கும் ஒரு போட்டி. பிஜேபி கவுண்டர் கட்சியா இல்லை ஏடிஎம்கே கவுண்டர் கட்சியா? ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தில் தேவை வந்து ஒரு எல்லாரும் எம்ஜிஆர் ரசிகர் கட்சியாக இருந்தது. ஜெயலலிதா காலத்தில் மேல் ஜாதிகள், தேவர்கள், கவுண்டர்கள் போட்டுன்னு இருந்தாங்க ஓட்டு. இப்போ ஒரு கவுண்டர் மேலே ஏறணும்னா தேவர் 2 பேர் வெளில போயிட்டான். சவுத்தில் ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்த கோட்டை போச்சு. இப்போ போன வாட்டியே நீங்கள் சீட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்ச முக்கால்வாசி சீட்டு சென்ட்ரல் பாமகவோட ஸ்ட்ரென்த்தும் கவுண்டர் ஓட்டும் தான் அவங்களை 60 சீட்டு கொடுக்குது. பாமக அலையன்ஸ் இல்லைன்னா 40 சீட்டு கூட வந்திருக்காது. அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதை அவர் ஜாதி கட்சியாக மாற்றின மாதிரி இவர் இதை ஜாதி கட்சி அப்படி குறைச்சு மதிப்பிட தேவையில்லை. வானதியும் எதிர்ப்பா தானே பேசுறாங்க. வானதியும் கவுண்டர் தான் இல்ல, அதான் அதனாலதான் அவளுக்கு ஆசை வேணாமா? அந்த ஆடை எல்லா பதவியும் எடுத்துட்டு போட்டாங்க. அப்ப அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை பேசுறதையோ வானதி பேசுறதையோ பொருட்படுத்த தேவையில்லைன்னு எடுத்துக்கிறதா? எப்படி அதை புரிஞ்சுக்க? என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு பெரிய கட்சி இல்லை தமிழ்நாட்டில். 1000 கோடி ரூபாய் என் மேலே நீங்கள் 2 வருஷம் செலவு பண்ணீங்கன்னா நானும் 10% ஓட்டுவேன். ஒரு தேசிய கட்சியோட சிம்பலும் 1000 கோடி பணம் இருந்ததுன்னா நானும் 10 இந்த ஓட்டை நானும் வாங்குவேன். யார் கொடுத்தா 1000 கோடி? டெஃபினட்டாக பிஜேபி தான் செலவு பண்ணியிருக்கு. இல்லாட்டா பணம் எங்கேன்னு வந்தது? எண்ணிலேருந்து அவருக்கு வந்து பதவி எடுத்த நாள்லேருந்து அவர் வந்து ஒரு வேல் யாத்திரை எடுத்தார். வேல் யாத்திரை வந்து எல்முருகன், இவர் எடுத்தது வந்து எண்மண். அவர் எடுத்த யாத்திரை வேல் யாத்திரையிலேனே எடுத்துக்கோங்க. அதுவும் வேல் யாத்திரை, எண்மண் யாத்திரை. அதுக்கப்புறம் பல சினிமாக்காரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் வெட்டுறதுக்கு கூட காசு வாங்குவோம். ஆமாம், வந்த சினிமாக்காரங்க கேம்பெயின். ஏன்னா சினிமாக்காரங்க எங்கள் கட்சியிலேருந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பணம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரைட்டா? கேம்பெயினிங்க்கு சினிமாக்காரங்க எவ்வளோ காசு வாங்குவான்னு எனக்கு தெரியும். கேரவான்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். கேரவான்லேருந்து பேமெண்ட்லேருந்து பாடி கார்டு பேமெண்ட் வரைக்கும் கொடுத்தா தான் சினிமாக்காரன் வருவான் கேம்பெயினுக்கு. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ சினிமாக்காரன் கேம்பெயின் பண்ணியிருக்கான்னு வைங்க, அந்த செலவு, போட்ட ரேலி செலவு, எலெக்ஷன் செலவு, அங்கங்கே ஊரில் இடம் வாங்கி பில்டிங் கட்டின செலவு, இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 2 எலெக்ஷனுக்கு பண்ண செலவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1000 கோடி வரும்னு நான் நினைக்கிறேன். மேபி நான் தவறாக இருந்து அது 500 கோடியாக இருக்கலாம். அதுக்கு கம்மியாக போக வாய்ப்பே இல்லை. 500 கோடி கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பில்டிங், அவ்வளோ இடம் வாங்கி கட்டி, இவ்வளோ விளம்பரம் பண்ணி, நீங்கள் வெறும் ஒன்றும் வேண்டாம், ஃபேஸ்புக்குக்கும் யூடியூபுக்கும் பாஜக எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சியூடோ ஆளுங்களெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் பல பேரை ப்ராப்பப் பண்ணி வச்சுருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் லாஸ் இல்லாமல் கம்பெனியை சப்போர்ட் பண்ணது, அதெல்லாம் எடுத்து இந்த ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 500 கோடி டெஃபினட்டாக செலவாயிடும். நேஷனல் பார்ட்டியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டுங்கிறது பிஜேபி தான். தமிழ்நாட்டில் நீங்கள் நம்முடைய சின்ஸில் நீங்கள் சின்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன், நீங்கள்லாம் தமிழ் மீடியாவில் அதை எடுக்கலை. நான் கேட்குறேன், எங்கள் கட்சியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சேர்ந்தார், சசிகாந்த். ரைட்டா? அவர் வேலை செஞ்சார், சத்தமே போடாமல் வேலை செஞ்சார். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு பேசுறது 500 கோடி இல்லை, ரொம்ப தரமான ஆள், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார்? தமிழ்நாட்டிலே அதிகமான எல்லாம் ஓட்டு 5 லட்சம் ஓட்டு. 5 லட்சம் ஓட்டு, 5,70,000 ஓட்டுங்கிறாங்க, எனக்கு தெரியாது. அது மாதிரி ஏதாவது அண்ணாமலையை பண்ண சொல்லு. 5,70,000 அது வேலை செய்யுது. சும்மா டிவியில் வந்து யூடியூப்பில் வந்து கான்னு கத்துறது, மீடியாக்காரனை திட்டுறது, இதை பண்ணுறது, டிஎம்கே டெபாசிட் வாங்க மாட்டேங்குது, டெபாசிட் வாங்காது, இவன் அதை பண்ண. செந்தில் தான் பேசினார. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரியும் பர்சனாக, செந்தில் போகாத ஊர் கிடையாது, பார்க்காத ஒர்க்கர் கிடையாது. எல்லா ஏரியாலையும் செந்தில் போயிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆட்களை சந்திச்சிருக்கிறாரு. எப்படி ஜெயிச்சார் 5,70,000 ஓட்டில்? ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. உடனே திமுக கூட்டணின்னு சொல்லாதீங்க. திமுக கூட்டணியோட 20 அதர் கேண்டிடேட் நின்னாங்க, யாரும் இவ்வளோ ஓட்டில் வாங்கலை. ரைட்டுங்களா? இந்த எலெக்ஷனில் யாரும் இந்த இவ்வளோ ஓட்டு வாங்கலை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் யார் வேலை செய்வாங்க, யார் தாரா டப்பான்னு.
தகரத்னா பெருங்காய டப்பா. யார் பெருங்காய டப்பா, யார் ஒழுங்காக வேலை செய்வாங்கன்னு தெரியும். ஆப்போசிஷன் பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்றதன் அடிப்படையில கேட்கிறேன். அண்ணாமலையை தவிர வேற யார் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல எங்களுக்கு சொல்றதெல்லாம் அதான் ஒன்றுங்கண்ணே. எங்களுக்கு இனிமே இத்தனை நாள் 10 வருஷம் மோடி ஒரு பெரிய தலைவலியாக இருந்தார். ஏன்னா எங்களை 137 வருஷம் ஹிஸ்ட்ரியில் எங்களை இது மாதிரி யாரும் ஒரு போட்டி போட்டது கிடையாது எங்களோட. எங்களுக்கு இது மாதிரி எதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இந்தியன் அரசியல்லையே எதிர்கட்சிக்கும் மெயின் கட்சிக்கும் இந்த மாதிரி அட்வர்சரியல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நேருவே வாஜ்பாயை ப்ரைஸ் பண்ணது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, வாஜ்பாய் இந்திரா காந்தியை துர்கைன்னு சொன்னதும் தெரியும். நரசிம்மராவுக்கும் வாஜ்பாய்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததும் தெரியும். மன்மோகன் சிங்கும் வாஜ்பாய்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ராஜீவ் காந்தி தான் வாஜ்பாய்க்கு இப்போ உடம்பு முடியலன்னும் போது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஎன்னோட பார்ட்டாக போட்டு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட், கவர்மெண்ட் செலவு ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஸோ எங்களுக்குள்ள எப்போதுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க, இப்போ ஜெயலலிதாவுக்கும் திமுக தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்ததே தவிர இன்றைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அது மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பர்சனல் பகை கிடையாது. இந்த பர்சனல் பகை எங்களை ஒழிக்கணும், காங்கிரஸை ஒழிக்கணும்னு நினச்ச முதல் ஆள் மோடி தான். காங்கிரஸ் முக்து பாரத் சொன்னது மோடி. அதையே தாண்டி நாங்கள் நீங்கள் 100 சீட்டில் ஜெயிச்சு வந்துட்டோம். தட் இஸ் எங்களுக்கு அகேன்ஸ்டாக எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை மூடிட்டீங்க. எங்களால் ஒரு செக்கு கொடுக்க முடியல. எங்களால் தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் கொடுக்குற அளவு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. ரைட்டுங்களா? உண்மைதான். நான் தான் உள்ளே இருந்தேன். நான் தானே கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. பணம் இல்லைன்னா இல்லை தான். இருக்கிற பணத்தை வேற எங்கேயாவது செலவு பண்ண முடியும். ஜாஸ்தி இருந்தால் விளம்பரம் கொடுக்கலாம். பட் இருக்கிற பணத்தை எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ, பணமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பணம் இருந்ததை நாங்கள் மற்றதுக்கு யூஸ் பண்ணோம். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் விளம்பரமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் கிடையாது. எங்கள் பேங்க் அக்கௌண்ட் முடக்கிட்டீங்க. ரைட்டா? அங்கே மாதிரி இருந்த எங்களோட 10 மடங்கு பணம் உங்கள்கிட்ட இருந்தது. 100 மடங்கு. நேஷனல் மீடியா ஃபுல்லாக உங்களோட இருந்தது. இங்கே சகாக்களை கூட வச்சுருந்தீங்க. இங்கே ஒரு காலேஜ் ஓனரோட டிவி சேனலை வச்சுக்கிட்டு நாங்கள் 8 சீட்டு ஜெயிக்க போகிறோம், 10 சீட்டு ஜெயிக்க போகிறோம்னு சொன்னீங்க. இவ்வளோ பலம் வச்சு எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ணாத போது தேர்தல் ஆணையத்தையும் வேற கூட வச்சு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருந்தீங்க. இதெல்லாம் இருந்து கூட நாங்கள் 100 சீட்டு ஜெயிக்கும் போது யாரை நீங்கள் தலைவரை போட்டோன்னு நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கவலையாது. ரைட். ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.